கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன பயிற்சியின் மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே சுபீட்சம் பெருகுவதாக. தீர்க்கதரிசி என்னும் ஒருவனின் நிமித்தம் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அதற்கேற்ற பலன் உண்டு என்று இயேசுவானவர் சொல்லி போயிருக்கிறார். நம்முடைய ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸின் உன்னதமான ஒரு நோக்கம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பயிற்சி கொடுத்து எழுப்புவது. Risa sasunasi masanatni silikiratu sodumusho rahadanatira satu soduro lera hadanadi masotoro shidaki mara lera du samadini sina lera dina sodini radana shidaradi Bathanna sanadunna shivahandaradi sadala Lidna sedina durama sadana shidana karadi Umasathu shira adina sile ஆவியானவரே நீர் வாருமையா என்னுடைய மாணவர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்புமையா Sidini shidina kadara la rasi kanaduna sira matara simatura sidini la radina turo shodo la hadana turo masa la hadaradina sita raduna dine madina shidanada ridana ridini sidina turo shodo எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பற்பல பாஷைகளை பேசுகிற கிறிஸ்துவின் அபிஷேகமானது இறங்குவதாக. மகிமையின் தேவன் தன்னுடைய மகிமையை பாஷைகளின் மூலமே வெளிப்படுத்துவார். நம்முடைய பாஷைகளை வழக்கமாக பேசுகிற பாஷைகளை அறிந்தவன் ஒருவன் உண்டு. அவனுக்கு புரியாத ஒரு பாஷையை பேசும்பொழுதுதான் ரகசியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். மகிமையின் தேவரே இறங்கி வாருமே நன்றி ராஜா. ஒரு பைத்தியக்காரன் எப்படி மியூசிக் வாசிப்பான்? நல்ல மனநிலையில் உள்ளவன் எப்படி சரியான விதத்துல கம்யூனிகேட் பண்ண முடியும்? Librato no shera pahandaraku do shera kibrada nasadinako Mirato brakladi narkur sipira baratu no manavara. நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை போலவே அநேகர் இந்த பாஷைகளை பேச ஆரம்பிப்பார்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும்படி தேவனுடைய வல்லமையானது புறப்பட்டு அந்த சந்தேகங்களையும் அந்த குழப்பங்களையும் அழித்து தெளிவை உண்டாக்குகிறது.
Mratu la sudora basi matura pekana. Maradina pibira kudodo shiro barabat. நான் டிமினிஷ் வாசித்தாலும் ஆகுமெண்ட் வாசித்தாலும் ஆவியானுடைய பாஷை மாற போறது கிடையாது. அவருடைய ஞானமே எல்லை இல்லாதது, அவருடைய வல்லமையே ஞானவான்களை பைத்தியக்காரர்களாய் மாற்றுகிறது. வேதனா துஷேபரா கதானா திசிதினா ஓரமா கேதானா துஷேபரா குதுனோ வேகுரபோ சோதனோ ரிபனாதி திசினி உரகனா துனமா மாக்கினா தனா துனஷேரா kradu shopr hadendra sedina mratna koto shodu pradinaka. Hallelujah, hallelujah, hallelujah. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பலி ஒன்றும் கொடுக்க முடியாது. கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாமல் நம்முடைய பாவங்களுக்கு விமோசனம் இல்லை. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு குழந்தை போன்ற ஒரு இருதயமே தேவை. நம்முடைய புத்தியினாலும் ஞானத்தினாலும் அவரை அளவிடலாம் என்று நினைத்து அணுகும் பொழுது அது சற்றே கடினம். அவர் வானங்களை படைக்கையில் நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நான் மனுமக்களுடனே கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன். என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கும்படியாக வந்தேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்னுடைய ஜனங்களை நான் தழுவிக் கொள்ளும்படியாக வருகிறேன். Rakor basmano kurati bisinato shukro madana kirdinishia. Lebraduno komremeshe de ke diruko to komana kradinisi. Brako shimra kradina tuladinisi. என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் தீவிரமாய் துடைப்பேன். என் ஜனங்கள் நெருக்கப்பட்டதும் ஒடுக்கப்பட்டதுமான காலங்கள் நிறைவு பெறுகிறது. நானே பழி வாங்குகிற தேவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நான் மண்ணை கொண்டும் மனிதர்களோடு பேசுவேன். அதே போலவே இந்த மனுஷனிடமிருந்து நான் பேசுகிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த மண்ணினை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பினதற்காக நன்றி. இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உம்மை தொழுது கொள்கிறேன். ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே உமக்கே
பிள்ளைகளை உடைய வல்லமையினாலே நிரப்புவதற்காக நன்றி. இருதயத்திலே ஒரு வியாதியோடு கூட எனக்கு இதனிடமிருந்து ஏதாவது நல்ல வார்த்தை வருமா என்று என்னை கேட்கிற ஒரு சகோதரி உண்டு. கர்த்தர் இந்த இரவு உங்களை சுகமாக்குகிறார். ஆமென் என்று பெற்றுக் கொள்வீர்களா? நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, என்னுடைய மாணவர்களை விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. வல்லமையினாலும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கிற உம்முடைய அற்புத கரத்தினாலும் இவர்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஷலோம் my dear friends. இது தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு பயிற்சி சாலை. இந்த பயிற்சி சாலையிலே புதிதாக சேர விரும்புகிற யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவிடம் ஒரு விசேஷித்த வல்லமை உண்டு. அவர் உங்களை பற்பல பாஷைகளினாலே பேச வைக்கக்கூடும். அதை செய்வதனால் அவருக்கு என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஜலம் என்பது ஞானஸ்தானத்தை குறிக்கும். ஆவி என்பது சில அடையாளங்களின் அடிப்படையிலே உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளமே பற்பல பாஷைகளை பேசுவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமும் பலனும் நம்பிக்கையும் உங்களிடம் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஷலோம்.